சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக மகாதேவனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. வருகிற 24ஆம் தேதி முதல் தனது பணிகளை கவனிப்பார் என அறிவிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. வடகிழக்கு திசையில் நகர்ந்து வருகிற 24ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 33 கால்வாய்களில் தூர்வாரும் பணி தொடங்கியது. பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மண்டலத்திற்கு தலா 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள். ஸ்டெர்லைட் எதிர்ப்பில் உயிர் நீத்தவர்களுக்கு நினைவஞ்சலி. வெளிநாட்டில் பரிசோதனை செய்து கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் குறித்து தெரிவித்த விவகாரம். விளக்கம் கேட்டு சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் மன்னிப்பு கோரினார் யூடியூபர் இர்ஃபான். நெல்லையில் பட்டப்பகலில் தீபக் ராஜா என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. தனிப்படை போலீசார் விசாரித்து வந்த நிலையில் 5 பேர் கைது. வைகை அணையிலிருந்து பாசனத்துக்காக வினாடிக்கு 400 கனஅடி நீர் திறப்பு. தேனி, திண்டுக்கல், மதுரை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழை. வருசநாடு, மயிலாடும்பாறை உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை. தொடர் கனமழையால் குற்றாலம் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். 6வது நாளாக அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கொல்லிமலை அருவிகளில் குளிப்பதற்கு நாளை வரை தடை விதிப்பு. தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்து உள்ள நிலையில் வனத்துறை நடவடிக்கை. காவலர்கள் அரசு பேருந்துகளில் பயணிக்கும் போது கட்டாயம் டிக்கெட் எடுக்க வேண்டும். வாரண்ட் இருந்தால் மட்டுமே போலீசார் பேருந்து கட்டணமின்றி பயணிக்க முடியும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து சுவாமி தரிசனம். வைகாசி விசாக திருவிழாவையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். கோவில் வளாகமே மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை. தங்க கருட வாகனத்தில் நீல நிற பட்டுடுத்தி பக்தர்களுக்கு காட்சியளித்த வரதராஜ பெருமாள். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொலை மிரட்டல் விடுத்த விவகாரம். மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் மிரட்டல் விடுத்து சுவரொட்டிகளை ஒட்டிய நபர் கைது. பூனேயில் குடிபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய சிறுவன் விடுவிக்கப்பட்ட விவகாரம்.
முறைகேடு செய்து மகனை வெளியே கொண்டு வந்த தந்தை மற்றும் பப் உரிமையாளர் கைது. ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்த சம்பவம். விபத்து தொடர்பான விசாரணைக்கு உதவ அமெரிக்கா மறுப்பு. ஐபிஎல் தொடரின் குவாலிஃபைட் 2 போட்டிக்கு முன்னேறப் போவது யார்? அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான், பெங்களூரு அணிகள் மோதல். நடிகர் கமல்ஹாசனின் இந்தியன் 2 படத்தின் அடுத்த அப்டேட் வெளியானது. முதல் பாடல் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE செஞ்சி.